மேலே ஓடி இருக்கிற வீடியோ பார்த்தீங்களா? இன்றைக்கி ஹிந்திக்காரன் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான். 50 போலீஸுக்கு மண்டை உடைச்சிருக்கிறான். 4 ரிப்போர்ட்டருக்கு துரத்தி அடிச்சிருக்கிறான். ஒன்று கூடிட்டான். இதே மாதிரி அம்பத்தூரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நடந்தது. அதே மாதிரி திண்டுக்கல்ல நம்ம பையனை அடிச்சே கொண்டுட்டாங்க. நேற்று பழனியில் ஒரு 10 வயசு பையனை ஒரு அசாம் மாநிலத்துக்காரன் போதை குடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனான். அந்த பையன் கத்திட்டு பார்த்துட்டு எல்லா உறவுகளும் வந்து துவச்சி எடுத்தாங்க. இப்போது டெய்லி பாலியல் தொல்லை அவன் தான் பண்ணுறான். கஞ்சா அவன் தான் கொண்டு வரான். அவன் தான் கொலை கற்பை எல்லாமே பண்ணுறான். அவன் இதெல்லாம் பண்ணுறான்னு யாருக்கு தெரியும்? அரசாங்கத்துக்கு தெரியும். பொதுமக்கள் நமக்கும் தெரியும். ஆட்சி அதிகாரம் பொதுமக்கள்கிட்ட இருக்கா? கிடையாது. ஆட்சி அதிகாரம் எவன் வச்சிருக்கிறான்? திராவிடர்கள் தான் வச்சுருக்காங்க. அப்போது நீ ஏன் கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்த்துட்ருக்கிற? உங்கள்கிட்ட பலம் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் சொன்ன அப்படி இந்திக்காரன் வருவான், ஓட விரட்டி அடிப்பான். இன்றைக்கி நடக்குதா இல்லையா? அப்போவே சொன்ன அப்படி சீமான் நடக்குதா இல்லையா? பிஜேபிக்காரன் உள்ளே இறக்கி விட்றான். இங்கே வந்து ஓட்டுரிமை கொடுத்து வாக்கு சேகரித்து இங்கே முதலமைச்சர் ஆகலான்னு அவன் துடிக்கிறான். தமிழை ஒருபோதும் ஓட்டு போட மாட்டான்னு அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கையில் ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? தமிழங்கிட்ட இருக்கா? தமிழன்தான் 50 வருஷமாக அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? திராவிடங்கிட்ட இருக்குது. திராவிடம் என்ன பண்ணுறான்? கேள்வியாக கேட்க மாட்டேங்கிறான். நீ எத்தனை நாள் இங்கே வந்து தங்க போகிற? எப்போ நீ போக போகிற? எந்தெந்த இடத்துல நீ இருக்கிற? அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எடுத்து தமிழர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஏன் கண்டுக்க மாட்டேங்கிற திராவிடர்கள் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? திராவிடராட்சி ஏன் கண்டுக்க மாட்டேங்குது? இதுதான் என்னுடைய கேள்வி. டெய்லி கஞ்சா அவன் தான் இறக்குமதி பண்ணுறான். டெய்லி நடக்குது. அப்போது தமிழர்களுடைய பிரச்சனையே யார் சந்திப்பா? ஒரு நாட்டில் ஒரு தமிழன் ஒரு முதலமைச்சர் இருந்தால் அவனுக்கு என் மக்களும் கருக்கடை இருக்கும். இவன் மஞ்சப்பை தூக்கிட்டு வந்தவங்களாம் கருக்கடை இருக்காது. அவனுக்கு என்ன? எவன் செத்தானா, இவன் பொழைச்சானா, வரி வந்தானா, அங்கே டாஸ்மாக் கடை போட்டானா, பல ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணானா, தூக்கி வெளிநாட்டில் போட்டானா, சம்பாரிச்சானா, செட்டிலானா, அவ்வளோதான். மீறி ராஜபக்ச மாதிரி நீங்கள் துரத்தி விட்டீங்கன்னா அவன் ஊரில் போய் அவன் செட்டில் ஆயிடுவான். அவனுக்கு ஒன்றும் லாஸ் ஒன்றும் கிடையாது. இந்த தமிழர் பற்றியும் மொழியை பற்றி இன பற்றியும் கவலை கிடையாது. ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி பட்டுட்ருக்குறோம். வாயை திறக்கிறாங்களே இவங்க. அதை பற்றி எதற்கு இவங்களுக்கு ஆட்சி? எதற்கு ஆட்சி? மக்களும் 1000க்கு 2000 பிச்சை எடுத்து அவனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடுறீங்க. நாம் கடைசியில் நம்ம வீட்டு பிள்ளைக்கு பாலியலுக்கு ஆக்கப்படுறாங்க. நம்ம படித்த பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது. என்ன நடக்குதுங்க? இன்றைக்கி பாருங்கள் எப்படி துரத்தி அடிக்கிறான். 50 போலீஸை இன்றைக்கி மண்டை உடைச்சிருக்கிறான். 4 ரிப்போர்ட்டரை துரத்தி அடிச்சிருக்கிறான். என்னத்தை சொல்லுவீங்க? யார் தட்டி கேட்குறா? அப்போவே செந்தமிழ் சீமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இது நடக்கும்டா, ஹிந்திக்காரன் வருவான் துரத்தி அடிப்பான்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆட்சி செய்ய முடியல. இறங்கு, எங்கள் அண்ணன் சீமானு கொடு, அவர் வேலை பார்ப்பார். ஏன்? எங்கள் நிலம் இது. எங்கள் நிலம், எங்கள் மக்கள், எங்கள் மொழி, எங்கள் இனம், எங்கள் கலாச்சாரம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவனா ஹிந்திக்காரனா, வடக்கன் பாடா, அந்த வடக்கன் நாயா, தமிழரான் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் அண்ணன் கையில் ஆட்சி ஒப்படை, நீ இறங்கு. இனிமேல் திராவிடர்களும் வேண்டாம், எங்கள் தமிழ் தேசியத்தில் ஆரியனும் வேண்டாம். எதுக்கு? அடுத்தவனுடைய பூமியை நீ வந்து ஆளை துடிக்கிற? எதுக்கு துடிக்கிற? நீ மாமனா மச்சானா? நீ மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது, பங்காளியும் கிடையாது. அப்படியே இருக்கிற தமிழ் தேசியத்தை ஆட்சி விட்டுட்டு நீ கிளம்பு, பொட்டி கட்டு. உன்னால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கிளம்பு. நாங்கள் பார்த்துக்கிறோம். வடக்கனா நானான்னு பார்த்துக்கிறோம்டா. தமிழரான் விளையாண்டுட்டுருக்கிறீங்களா? விளையாண்டுட்டுருக்கிற எவ்வளோ காலம் இப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? விளையாண்டுட்டுருக்கிறீங்களா? இங்கே சிவகாசி அஜித்து போல் ஆட்களை வச்சு அப்பாவி தமிழர்களை தான் கூட்டிகிட்டு கொண்டு போய் அடிப்பீங்க, கொல்லுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஹிந்திக்காரனை எதுவுமே கேட்க மாட்டேங்க. ஒரு துப்பாக்கி சூடு கூட கிடையாது. அவனை அடித்து ஒரு சித்திரவதைப்படுத்துறது கூட கிடையாது. எதுவுமே கிடையாது. அவனுக்கு நேம்பாக விட்டுருக்கீங்க.
ஆனால் தமிழன்னா ஒரு பொதுமக்கள் போய் காவல் நிலையத்தில் போய் ரிப்போர்ட் கொடுத்தா உடனே போடா புட்றா ஏடா வாடா போடா டேய் அப்படி இப்படின்னு பேசி அவனை அடித்து கொன்னே போட்டீங்க அஜித்துக்கு நியாயம் இல்லவே இல்லை. அஜித்து நியாயம் அது என்ன ஆச்சுன்னே தெரியல. கேஸ் நிக்கிதா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறா. சிறுமிதி கள்ளக்குறிச்சி கேஸ் இன்னும் விடுதலை கிடைக்கல. இது நாடாடா? இது நாடா?